கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். பல வாதங்கள், விவாதங்கள், வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசிக்காரங்க. நிறைய பேர் லா படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம், பேங்க் சம்பந்தப்பட்ட வேலையும் இருக்கலாம். அதிகார தோரணையான ஒரு வாழ்க்கை வாழணுன்னா அது கும்பராசிக்காரங்க தான். நிறையா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வு துறையில் வரக்கூடிய தன்மைகள் உடையவங்களும் இவங்க தான். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சிறு வயசுகளே பார்த்திங்கன்னா படித்து மேன்மை அடையணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே குரு பகவானுடைய பலன் கிடச்சி சனி பரமாத்மாவுடைய அமைப்பு குடித்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு. பொதுவாக இந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 2.5 வருஷம் 2025 ஒரு 2.5 வருஷத்தை கழிச்சுக்குங்க. இடையூறுகள், இன்னல்கள், துன்பங்கள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தால் உங்கள் மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது, ஆண்களாக இருந்தாலும் உங்கள் மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது. இப்படியாப்பட்ட ஒரு தருணமும் நடக்கும். இதில் பெண்கள் தான் நிறைய ஏமாறுவீங்க. ஏமாற்றமே வாழ்க்கையை தன்மையாக நினச்சிக்குவீங்க. ஆனால் கெத்தாக பேசுவீங்க. தன்னுடைய குடும்பத்தினாலேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஏமாறக்கூடிய ஒரு தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. போதும், 2.5 வருஷம் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். இனி வருங்காலத்தில் உங்கள் வீட்டில் வரக்கூடிய சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு கட்டலாம், பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சிகள் நடத்தி வைக்கலாம். கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய கால் தடமும் உங்களுடைய பார்வையும் பற்றனால அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஏன் நீங்களே அரசியலில் பிரவேசிக்கலாமே. ஏன்னா உங்கள் ராசியில் தான் ராகு பகவான் வராரு. ராசிக்கு 2வது வீட்டில் தான், மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. உங்கள் பேச்சு எடுபடும். பல லட்சங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கும்பராசிக்கு உண்டு. 2025 உங்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சு. பயப்பட வேணாம். பாத சனிக்கு பெண்களுக்கு பயமே வேண்டாம், ஆண்களுக்குத்தான் பயம். மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா, அடுத்தவன் சொத்துக்கு அடுத்தவன் பொருளை அபகரிச்சிங்கன்னா தான் பாத சனினா என்ன, ரோகத்தை கொடுக்கும், நோயை விரயத்தை கொடுக்கும், உடல் நடுக்கத்தை கொடுக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் மாட்டிக்கூடாது. கோடி கோடியாக பணத்தை கொடுப்பார், கடைசியில் தொப்புன்னு கீழே விட வச்சுருவார். நீ கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய உடம்புக்கு ரோகத்தில் பிரச்சனையை கொடுத்துருவார். முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி. தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் மாட்டிக்காதீங்க. உடனே தண்டனை வரக்கூடிய தன்மையுடைய சனி பகவான் நீதிமான் மீன ராசியில் தான் பேசிக்கிறாரு. இல்லறத்தோட சந்தோஷமாக இருந்து பல சுபகாரியங்கள் நடந்து வாழ்க்கை நல்லபடியாக நடக்கிறதுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும், இந்த கும்பராசிக்காரங்க பல்லாவரம் பொலிச்சலூருக்கு வேண்டிய சனி பரமாத்மாவை பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா சனிக்கிழமையில் யோகங்களே வருங்கயா. இந்த 2.5 வருஷத்துக்கு குறையில்லாமல் வாழுவீங்க. முடிஞ்சால் வந்துட்டு போங்க. சிவாய நம்ம. கும்பராசி நேயர்களே, அற்புதமான மாதம். அதாவது இத்தனை நாள் இல்லாத இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல சார், பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்பப்போ மனக்கவலைகள் வரும். யார்ட்டையாவது சொல்லி அதை தீர்த்துக்கிறேன். இதுதான் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. முந்தியெல்லாம் அப்படி இல்லை, டபார்னு ஒவ்வொரு விஷயம் நடக்கும். பணத்துக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் வேலையில் தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா பேசுகிறது தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டில் ஐயோ சண்டை வர்றது தான் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அதுமாதிரி கணவன் மனைவியோடைய ஆரோக்கியம், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்தே ஆகணும். சில பேர் வீட்டை கவனிக்கிறது இல்லாமல் வேலையை மட்டும் கவனிச்சுட்டே இருப்பாள். சில பேர் வீடை மட்டும் கவனிச்சுட்டு இருப்பா, வேலைக்கு போகவே மாட்டாள். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சில பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி கும்ப ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும்னா ஃபேமிலியில் கவனமாக இருக்கணும். ஃபேமிலியில் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். மற்றவர்களை பற்றி இன்னொருத்தட்ட பேசுனீங்கன்னா அவங்க டைரெக்டாக போய் நீங்கள் தான் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிடுவாங்க.
நீங்கள் தான் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிடுவாங்க. இதில் கவனமாக இருக்கணும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வெற்றி. பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, காலேஜில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். என் பேரில் இருக்கிற வீடு அவா பேரில் மாற்றுறது, அவா பேரில் இருக்கிறது வா பேரில் மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு IVF மூலமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காது, அதே சமயத்தில் முதுகு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. மருத்துவரை சந்தித்து அதை கிளியர் பண்ணிக்கணும். யூடியூப்பில் நான் இது பார்த்தேன், இந்த மாத்திரையை சாப்பிட சொன்னான், நான் இதை பார்த்தேன், இதை ஃபேஸில் போட சொன்னான், இதை பார்த்தேன், இதை பண்ண சொன்னான், இந்த மாதிரி நான் இதில் பார்த்தேன், அதில் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அந்த ரெமிடிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, ரெமிடிஸ் எல்லாம் செய்யக்கூடாது. அதுக்குண்டான சரியான நபர்கிட்ட போய் அதை தீர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவாகிட்ட போய் நான் போய் பேசுகிறதா அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பேசணும், இறங்கி போய் அந்த காரியத்தை நின்னாதான் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் டெலிகாமில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும். வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் எதிர்பார்த்தவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் 3வது மனுஷா மூலமாக வரும். அதை அழகாக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் எதையும் தாங்கும் இதயங்கிற மாதிரி இந்த ஒரு 10 நாள் 19 நாள் தாங்கிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. கவலை வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன்களில் ஐயப்ப சுவாமி வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரையும் ஒரு அற்புதமான மனோநிலையும் ஒரு அற்புதமான அரசியல் தந்திரங்களையும் ஒரு பல ரகசியங்களை உள்வைத்து செயல்படுகின்ற ஆற்றலும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் வைத்தியராக இருந்தால் உங்களை பார்ப்பதற்கு நித்தம் பலர் வாசலில் இருப்பார்கள். நீங்கள் ஜோதிடராக இருந்தால் உங்களை மாய மந்திரத்தில் எனக்கு அதை செய்து கொடுங்கள் இதை செய்து கொடுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல படிக்கும் மாணவர்களாக இருந்தால் அடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒரு காலேஜ் போகிறவர்களாக இருந்தால் காதலில் சிக்கி சின்னாபின்னமாகிடுவீங்க. கவனமாயிருங்க. ஏன்னு கேட்டால் நம்பிக்கை துரோகம் வந்துவிடும். அதே ஒரு குடும்பஸ்தராக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் எல்லாமே நான் தான் செஞ்சேன்னா நான் மாட்டிக்குவேன், இல்லை செய்யாத இருந்தாலும் நான் மாட்டிக்குவேன். இப்படி இக்கட்டான சூழ்நிலை மற்றவங்க கௌரவத்தையும் பாதுகாத்து தன்னோட கௌரவத்தையும் பாதுகாக்கின்ற சூழலில் இருக்கின்ற இந்த கும்பராசி நேயர்களே, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே பெருமைப்படுத்தவும் மாட்டீங்க, பெருமைப்படுத்துவதையும் விரும்ப மாட்டீங்க. இது ஒரு மாத பலன்களுடைய நுட்பமே தவிர உங்கள் ஜாதக நுட்பம் அல்ல. ஜாதக நுட்பத்தை பொறுத்தவரையும் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மூலமாக எடுக்கிறீங்கல்ல, அந்த நுட்பத்துக்குள் உங்கள் உயிர் எங்கே சென்று எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அதற்குள்ளே தான் ரகசியமே இருக்குது. இது அற்புதமான இந்த பூமி. இந்த பூமியில் எல்லா தெய்வங்களையும் பாருங்கள், ஒரு மலர் மேலே உட்கார வச்சுருக்காங்க. அது உருவத்தை காட்டியிருக்காங்க. மலர் மேலே உருவம் உட்காருமா, தண்ணிக்குள்ளே போயிடும். மலர் போல உங்கள் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக, வாசம் நிறைந்த எண்ணங்களாக நீங்கள் வைத்தால் உங்கள் கும்பத்திற்கு மேலே இருக்கின்ற அந்த கலச தானியங்கள் போல் நீங்கள் வழிபடத்தக்கவர்களாக இருப்பீர்கள். நேற்று நடந்த விஷயத்தை இன்று பேசி காலத்தை வீணாக்காதீர்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு செய்ததை எண்ணி வேதனைப்படாதீர்கள். நீங்கள் மிக உயர்ந்தவர்கள். நீங்கள் நீங்களாக இருந்தால் உங்களை எவராலையும் வெல்ல முடியாது. அதற்கு அன்பே சிவம் என்று பெயர். அந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய அன்பை நல்ல இடத்தில் விதைங்கள், அறிவை அறுவடை செய்யுங்கள். ஏனென்றால் உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கின்ற அந்த சூரிய பகவானே 7ஆம் வீட்டுக்குடையவன், அவனே இன்று 12ஆம் இடத்திற்கு வருகிறான்.
அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாதங்களில் புண்ணு ஏதாவது வராத பார்த்துங்க. உங்கள் முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது குறுன்னு ஓடுறது மாதிரி இருக்கும். உங்களோட சிந்தனை எல்லாமே நிறைய வேதனை நிறைந்ததாக இருக்கும். ஏன்னு கேட்டால், ஒரு கரும்பு எடுங்க, அந்த கரும்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொனைகள் இருக்கும். பக்குவம் இல்லாத அதில் கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதை முறையோடு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாயில் வைக்க முடியாது, கடித்தா சக்கை வந்து வாயில் சிக்கும். ஆனால் அதை மிகவும் பக்குவமாக அந்த சாரை உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய உணர்வும் உன்னதமும் நீங்கள் புரிந்திக்கிற அளவுக்கு அதை கொடுக்கும். இதை கொடுக்கறதுக்கு தான் வாழ்க்கை என்பது ரொம்ப கரும்பு போன்றது. அதை பக்குவமாக கடித்து கணுக்கணுவாக இருக்கின்ற அந்த கரும்பு வயதுக்கு ஏற்ப அதோடைய சுவையை தரும். பட்டினத்தாருக்கு கிடைத்தது நுனி கரும்பு இனித்தது. ஆனால் உங்களுக்கு நமக்கு கிடைப்பதெல்லாம் அடிகரும்பு தான் இனிக்கும். உங்களில் சிறந்தவர் இருந்தால் அவர்களுக்கும் நுனிக்கரும்பும் இனிக்கும். அப்படிப்பட்ட இனிமையான அந்த கும்பராசி நேயர்களே, உங்களோடு நான் பல ஜாதகங்களை பார்க்கின்றேன், பலவிதமான மனிதர்களை பார்க்கின்றேன். எல்லோரும் தன்னுடைய பாசத்திற்குரியவர்களை இழந்து தவிப்பது தான் நான் பார்க்கின்றேன். வெளிநாட்டிலிருந்து என்னோட தொடர்பு கொள்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நான் ரொம்ப பாசத்தோடு நேசிக்கிறேன். ஆனால் பரிதாபத்தோடு நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்னோட சிறு நுட்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. எங்கே எதை உணர்ந்து செய்தல் பட்டால் நமக்கு நடக்கும்னா, யாராவது ஒருத்தன் பெருமையாக சொல்கிறான், நீ செஞ்சினா இது வரணும்னு தானே நினச்சி செஞ்சேன்னா அந்த காரியத்தை விட்டுவிடுவாங்க. அதுக்காக அவ்வளோ போராடி, ஆனால் அவருக்கு மட்டும் இவர்கள் எப்பொழுதுமே தனக்காக செய்கின்ற எந்த ஒரு காரணமும் பிறருக்கு 80% ஒரு 20% தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இவங்க செய்வாங்க. ஆனாலும் பிறர் சொன்னாங்கன்னா அதை விட்டுடுவாங்க. சொன்னாங்கல்ல, அவங்களாம் அடைய மாட்டாங்க. தேவையில்லாத கும்பராசி நேயர்கள்ட்ட வார்த்தையை கொடுத்து விடாதீர்கள். மற்ற ராசி நேயர்கள் இவர்களை பக்குவமாக நீ உயர்த்தவும் வேண்டாம், தாழ்த்த வேண்டாம். உங்களோட தேவையை அவங்க நுட்பமாக உணர்ந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வார்கள். இந்த பொங்கல் பண்டிகையில் இவர்கள் ஒரு இயற்கையோட ரொம்ப ரசனைக்குடைய சரணாகதிக்குடைய காலமாக இந்த இடம் இருக்கும். இந்த இடத்துல சூரியன் புகுந்து வெளியில் வர்றாருன்னா இவங்கள்ட்ட இருக்காங்க. ராஜராஜ சோழன்லாம் கும்பராசியில் பிறந்தவங்க தான். ஏன்னு கேட்டால் அங்கே ராகு பகவான் இருக்கார். அந்த திருவாதிரை சுவாதி சதயம் என்ற இந்த 3 மண்டலம் இருக்குது பாருங்கள், மிக 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 நுட்பமானது, பலம் வாய்ந்தது, ஆரோக்கியமானது. ரொம்ப அவதூறும் பிரச்சனைகளும் சந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நிறைந்த இந்த கும்பராசினியர்களை பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த மாதம் உங்களுக்கான மாதம். உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி.